என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 78வது அதிகாரத்தில் 36வது வசனத்தில், ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினாலே அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினாலே அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வந்த அந்த 40 வருடத்தில் அதில் ஒரு திரள் கூட்டம் செய்த ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அவர்கள் தங்கள் வாயினாலே அவருக்கு இச்சகம் பேசினார்கள், பொய் பேசினார்கள் என்று சொல்லி கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். அதில் ஒரு கூட்டம் என்ன செய்தது? அவருக்கு இச்சகம் பேசினது. இச்சகம் என்று சொன்னால் முகஸ்துதி செய்தார்கள். கர்த்தரை துதிப்பது போல தான் இருக்கும், ரொம்ப அருமையாக ஆராதிக்கிறது போல தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் என்னது? முகஸ்துதி செய்தல். முகஸ்துதி செய்தல் என்று சொன்னால் நம்ம பார்க்க முடியும் இல்லையா? இந்த அரசியல் மேடைகளில் நம்ம இதை பார்க்க முடியும். இவர் ரொம்ப நல்லவர், இவர் வல்லவர், இவர் இப்படியாக்கும் அப்படியாக்கும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? அப்படியே அவரை பற்றி அப்படியே கோர்வையாக பேச ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் எதற்காக? அவங்கள்ட்டேருந்து ஏதாவது ஒன்று வாங்கிக்கணும், அவங்கள்ட்டேருந்து ஏதாவது ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளணும். இதுக்காக அவங்க செய்கிற முகஸ்துதியாய் காணப்படும். உண்மையாக அந்த இடத்துல புகழ்ந்து பேசுகிறவங்கள விரல் விட்டு எண்ணி விடலாம். ஏன் அப்படிப்பட்டவங்கள பார்க்கவே முடியாது பாருங்கள். முகஸ்துதி செய்தல் என்பது அன்றைக்கு வெளியில் காணப்பட்டது, ஆனால் இன்றைக்கு சபைக்குள்ளாகவே காணப்படுகிறது பாருங்கள். கர்த்தரை துதிப்பது போலத்தான் இருக்கும், ஆனால் அவர்கள் கர்த்தரை துதிக்கவில்லை. கர்த்தரிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக முகஸ்துதி செய்து ஆராதனையை செய்து கொண்டிருப்பார்கள். நம்முடைய ஆண்டவர் முகஸ்துதிக்கு மயங்கி போகிறவரா என்ன? சற்று நிதானித்து பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, எதையாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறீங்களா? ஸ்தோத்திர பலி 1000 சொன்னால் இது எனக்கு நடந்துடும், அது நடந்துடும், இப்படிப்பட்ட எண்ணங்களை விட்டு வெளியில் வந்துருங்க. இவைகள் தான் முகஸ்துதி செய்தல் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, இச்சகம் பேசுகிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம். எல்லா சமயத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற அவர் மகிமைப்பட ஆரம்பிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.